ஆக்டர் கிருஷ்ணா வந்து இந்த பிரச்சனையில மாட்டியிருக்காரு. டாப்ல உள்ள ஆக்டர்ஸ் கூட இதுல மாட்டதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ரஜினி கூட இன்வால்வ் ஆகி இருக்கலாம். நான் தான் அப்பவே சொன்னோம்ல, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சே. இந்த ட்ரக் கேஸ்ல மாட்டின ஸ்ரீகாந்த் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பிரபல நடிகர்கள் மாட்ட போறாங்கன்னு நான் போன வீடியோலயே சொன்னேன். அதை பார்க்காதவங்க இதை ஃபுல்லா பார்த்துட்டு ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெளிவா புரியும். நம்ம ட்ரக் கேஸ்ல ரீசெண்டா ஸ்ரீகாந்த் மாட்டினாரு. அவரை போலீஸ் கூட்டு போய் பயங்கரமா விசாரிச்சு என்ன ஏதுங்கிற உண்மை எல்லாத்தையும் வாங்க வச்சாரு. இது வந்து யார் மூலியமா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரபல அதிமுக நிர்வாகி பிரசாத் தான் நம்ம ஸ்ரீகாந்துக்கு வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஸ்ரீகாந்த் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் இதுல வந்து ஆட் ஆவாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வரிசையில இப்போ கழுகு, மாரிட்டு அந்த மாதிரி பிரபல படங்கள்ல நடிச்ச ஆக்டர் கிருஷ்ணா வந்து இந்த பிரச்சனையில மாட்டியிருக்காரு. அவரையும் வந்து போலீஸ்காரங்க டவுட் பட்டு நேத்து அவர் வீட்டுல இருந்து அவரை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஸ்டேஷன் கூட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யாருக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த பிரசாத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா, அது போக இவங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. யாருக்கு? ஆக்டர் கிருஷ்ணாக்கு வந்து டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. யாரா இருந்தாலுமே 45 நாளைக்கு அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்தா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு காட்டிடும். அந்த வகையில் இவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இதுல வரக்கூடிய ரிசல்ட்ல இவரும் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு முடிவாயிட்டுன்னா போலீஸ்காரங்க இவர் மேலேயும் ஒரு தக்க நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா உலகமே ரொம்பவுமே பரபரப்பா இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. எங்க நம்ம மாட்டிடுவோமோ. என்னடா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் பார்ட்டி அப்படின்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பார்ட்டிலாம் கொண்டாடி இருக்காரு. இதே மாதிரி பிரபல நடிகர்களுக்குமே அவங்க வீட்டில் வந்து பார்ட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நமக்கு வெளியாகுது. உண்மையா பொய்யான்னு தெரியல. இதே மாதிரி தான் நான் போன வீடியோலையும் சொன்னேன். ஒரு நடிகர் இதில் சிக்குவார், அதுவுமே வதந்தியா வந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரியே சிக்கிட்டாரு. ஸோ இதுவும் எப்போனாலும் நடக்கலாம். பிரபல நடிகர்கள்னா நீங்க நம்ம நார்மலான நடிகர்கள் நீங்க நினைக்க வேண்டாம். டாப்ல உள்ள ஆக்டர்ஸ் கூட இதுல மாட்டதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வருது. அதாவது என்னன்னா, இந்த 1-2 படங்கள்ல சுமாரா நடிச்சிட்டு இருந்த நடிகர்களை தாண்டி பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் இந்த மாதிரி அவங்க வீட்டில் கொக்கைன் பார்ட்டி வச்சிருக்காங்க, நடத்தியிருக்காங்க. பிரபல ஹீரோயின்ஸ்லாம் இதுல இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் வருது. இன்னமும் போக போக தான் என்ன நடக்குது, இந்த பிரச்சனையில என்ன இருக்கு, இன்னும் யாரெல்லாம் இந்த விஷயத்துல மாட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த கேஸ்ல என்னென்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி நான் உடனே அப்டேட் பண்ணுவேன். அதை நீங்க கேட்டுக்க முடியும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணா இருக்காரு தெரியுமா, இந்த கிருஷ்ணா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் கொக்கைன் அடிக்க மாட்டேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஸ்ரீகாந்த் மூலியமா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தனால தான் இந்த ஆக்டர் கிருஷ்ணாவை வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு இப்போ டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட ரிப்போர்ட் வந்தாதான் இவருமே இந்த மாதிரி பழக்கத்தில் இருந்திருக்காரா இல்லையா. ஆனால் மேக்சிமம் சொல்றாங்க இவரும் இந்த கேஸ்ல வந்து உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரீகாந்த் இருக்காரு தெரியுமா, அவரோட வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணவே கிடையாது, அந்த அதிமுக நிர்வாகியான பிரசாத் தான் எனக்கு வந்து கொடுத்தாரு, அதை அடிச்சு நான் ரொம்பவுமே அடிக்ட் ஆகிட்டேன், அதனால தான் நான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிங்க இது, ஒருத்தன் அடிக்க கொடுக்கானா இவருக்கு தானே அறிவு வேணும். ஒரு பொண்ணு இருக்குங்காரு, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்காரு, அப்போ இவருக்கு தானே அறிவு வேணும். இந்த மாதிரி கொக்கைன் அடிக்கிறது தப்பு, நம்ம வந்து ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கோம், நமக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, அதை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இவர் தானங்க யோசிக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏதோ ஒரு பிரபலமான 3 நடிகர்கள் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக போறாங்க. அது போக ஒரு நடிகையும் இன்வால்வ் ஆக போறாங்க. யார் அது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தாங்க தெரியும். என்னுடைய கணிப்புப்படி பார்த்தா அந்த பிரபல நடிகர்கள்ல வந்து ரஜினி கூட இன்வால்வ் ஆகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருதுங்க. ஆனா அது எந்த லெவலுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் இப்படி இருக்காங்களா, அப்போ பப்ளிக்லாம் எவ்வளவு இதாகும்? இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்குலாம் நல்ல தண்டனை கொடுத்தாதான்
பப்ளிக்கும் நாளை பின்ன திருந்துவாங்க. நம்ம பப்ளிக்ல தான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி கஞ்சா கொக்கைன்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனா இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். அப்போதான் ஒவ்வொரு மனுஷனுக்குமே அது பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸோட அப்டேட் வேணும் அப்படின்னு நம்ம குற்றமும் குரலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.